வெல்கம் டு ஹோம் குக்கிங். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹோம் குக்கிங் சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் மீன் குழம்பு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை உப்பு தண்ணியில் நல்லா 2 தடவை அலசி எடுத்து 50 கிராம் புளியை 2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அந்த சாறு தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 1 வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற இஞ்சி அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது கூடவே இடித்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணணும். நல்லா வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணணும். பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணணும். நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி கரைசலில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதோட சேர்க்கணும். அதோட ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். புளி கரைசல் கொதித்து பாதியாலும் ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அது கூட சேர்க்கணும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.